ஸோ தொடர்ந்து விஜய் அவர்களோட மாநாடு தேதி மாற்றிட்டே இருக்கிறாங்க. இதுதான் கடைசி தேதியா? தேதிமா இருக்கிற ஒரு தேதி தான். எல்லா ஊடகவியலாளர்களும் அவரை பற்றியே பேசுவாங்க. எதிர்த்து விமர்சனம் பண்ணுறவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து மனப்பாடம் மாதிரி விஜய் 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 சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கட்ட கூட விஜய் விஜய் தனித்து பலம் காரணம், விஜய் தனித்து பலம் காரணம், விஜய் தனித்து பலம் காரணம். சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாதி அடையாளமும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அண்ணன் ரவீந்திரன் துரைசாமியால் என்னாச்சு கேட்டிங்கன்னா இவர் ஏதோ ஒரு உதவி பண்ண போய் இவர் ஏதோ ஆலோசனை சொல்லி தான் சீமான் வந்து அரசியல் கட்சி நடத்தணும்ல. இப்போ அது நாம் தமிழர் கட்சி வந்து நாடார் தமிழர் கட்சியாக மாறிடுச்சு. இப்போ விஜய் அவர்களோட கட்சி வந்து ஏதாவது மதம் ஜாதி அதை நோக்கி ஏதாவது எதுவுமே கிடையாது. எந்த அடையும் இல்லாமல் மதங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ மக்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க. தேவையற்ற விசிகாவுக்கும் நாம் தமிழருக்கும் தேவையற்ற ஒரு மோதலை வந்து உருவாக்குறாரு. இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வாரா ஜெய்சங்கர் அவர்களிடம் பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து விஜய் அவர்களோட மாநாடு தேதி மாற்றிட்டே இருக்கிறாங்க. இதுதான் கடைசி தேதியா? தேதிமா இருக்கிற ஒரு தேதி தான். 23 கொடுத்தீங்க. அது இப்போ வந்து செப்டம்பர் 23, அக்டோபர் 27. அக்டோபர் 3 அப்படிங்கிற ஒரு தேதி. அப்படிலாம் கூட நான் அதிகாரப்பூர்வ செய்தியை நீங்க சொல்லுங்க. இப்போ இவங்க தான் வந்து முடிவு பண்ணணும். அரசுகிட்ட அனுமதி கேட்குறாங்க. அனுமதி 23 வழங்கப்படுது. அந்த 23க்கு பிறகு ஒரு 33 நிபந்தனைகள் வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு கால அவகாசம் வேணும். அப்போ வந்து அக்டோபர் 27 மாத்துறாங்க. இந்த ரெண்டு தான் மாறி. அந்த 33 நிபந்தனைகள் அது சரி பண்ணுவாங்க. அதுக்கான அவகாசம் தேவை. சரி பண்ணிடுவாங்க. அது ஆட்டோ சரி பண்ணி தான் ஆகணும். அது சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ்வளோ பேர் வர போறாங்க, எவ்வளோ பேர் வர போறாங்கன்னு சொன்னா, இப்ப கொடுத்துருக்க இடம் குறுகலான இடம். அந்த இடத்துல எப்படி அவ்வளோ ரசிகர்கள் இவங்க வந்து மனுவில் என்ன கொடுத்துருக்காங்களோ, அனுமதி கேட்டு மனு கொடுக்குறாங்களோ, அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த எண்ணிக்கையில் வருவாங்க. 50,000 பேர் கொடுத்துருக்குறாங்க. அந்த 50,000 பேர் வரலாம், அதை கடந்து கூட வரலாம். சரிங்களா? ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற அந்த 50,000த்துக்கு குறையாது. 50,000 பேருக்கு மேலேயும் வரலாம். நிச்சயமா சிறப்பா இருக்கும். கூட்டமும் சிறப்பா இருக்கும். எதிர்பார்ப்பு உருவாக்கி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு. மாநாட்டுக்கு முன்னைய விட வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. இங்கே அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் 0 சொல்லிட்டு நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன பாருங்க. விஜய் அவர்களுக்கு பலம் இல்லை. பலம் அது அப்படி இல்லை, அப்படிதான் சொல்லி பலம் இல்லை சொல்லி அப்படி சொல்லி கேட்டால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ரொம்ப பலம் அதிகமாகிடுச்சு. விளம்பரம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது வந்து விளம்பர உத்திகளுக்கு மூலமாக வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சியை கொண்டு போகவே இல்லை. அவரை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறவங்களாலேயே அது வந்து விளம்பரம் ஆயிடுச்சு. விளம்பரமாகி வலிமையான ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. இப்ப வலிமையான ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படி சொல்றீங்க. இப்ப யாரு பேசினாலும் எதில் பேசினாலும் விஜய் இல்லை, விஜய் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு யார் விஜய் தவிர்த்து யார் வேணால் சொல்கிறேன். விஜய் மட்டுமே இல்லை, ஒரு மனிதர் ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வராரு, அவரை பற்றியே மையப்படுத்தியே முழுமையாக வந்து பேசப்படுது. எல்லா ஊடகங்களும் அவரை பற்றியே பேசுது. அப்படி சொன்னால் எல்லா ஊடகவியலாளர்களும் அவரை பற்றியே பேசுவாங்க. எதிர்த்து விமர்சனம் பண்ணுறவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து மனப்பாடம் மாதிரி விஜய் 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 சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கட்ட கூட விஜய் 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 தனித்து பலம் காரணம், விஜய் தனித்து பலம் காரணம், விஜய் தனித்து பலம் காரணம். விஜய் அவர்கள் பார்த்து பயந்துட்டாங்களா சார்? பயம். நான் பாக்குறேன். ஒரு விஷயத்தை கணிச்சு சொல்றாரு. இந்த விஷயங்கள் இருந்தாதான் அரசியல்ல அவர் கணிச்சு சொன்னது ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அவர் கணிச்சு சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியை ராஜதந்திரின்னு சொன்னார். இப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். ரெண்டாவது கேட்டா அவர் எல்லாரையும் முதலமைச்சராக்கணும்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடியை முதலமைச்சராகிடுவேன், ஓபிஎஸ் முதலமைச்சராக்கிடுவேன், டிடிவியை முதலமைச்சராக்கிடுவேன், வந்து அன்புமணியை முதலமைச்சராக்கிடுவேன், இதுக்கு இடையில சரத்குமாரை முதலமைச்சராக்கிடுவேன், அதுபோல் அண்ணாமலையை முதலமைச்சராக்கிடுவேன், சீமானையும் முதலமைச்சராக்கிடுவேன். இப்போ சீமான் நீங்க சொன்னாங்க, நான் சொல்றேன், சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாதி அடையாளமும் இல்லாமல் இருந்துதா இல்லையா? இப்போ அண்ணன் ரவீந்திரன் துரைசாமியால் என்னாச்சு கேட்டீங்கன்னா இவர் ஏதோ ஒரு உதவி பண்ண போய் இவர் ஏதோ ஆலோசனை சொல்லி தான் சீமான் வந்து அரசியல் கட்சி நடத்தணும்ல. இப்போ அது நாம் தமிழர் கட்சி வந்து நாடார் தமிழர் கட்சியாக மாறிடுச்சு. எப்படி சார் சொல்றீங்க? ஆமா, இது உண்மை. எந்த சாதி அடையாளமும் இல்லாமல் இருந்து நாம் தமிழருக்கு வந்து சாதி அடையாளம் கிடையாது. சீமான் மேலே வந்து 1000 விமர்சனம் பண்ணாங்க. நான் அந்த மாதிரியான ஆராய்ச்சியெல்லாம் நான் எப்போ பண்ண மாட்டேன்.
நேரடி விமர்சனம் நான் நேரடியாக வைப்பேன். அது தாண்டி வந்து சீமான் வந்து சைமன், சீமான் வந்து தமிழ் கிடையாது, அந்த ஆராய்ச்சியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் அப்படி சொன்னதும் இது வரைக்கும் கிடையாது. சீமான் வந்து சைமன், சீமான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிடையாது, சீமான் வந்து இதெல்லாம் வந்து முக்தார் பண்ண. நான் வந்து அரசியல் ரீதியா விமர்சனங்கள்னா நான் நேரடியாக வைப்பேன். இந்த இடத்துல வந்து நாம் தமிழ் எங்கேயும் சாதி அடையாளமா இல்லாம இருந்துச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி தான் இப்ப என்ன செஞ்சிட்டாரு. நான் இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேலேயே நான் சொல்றேன். நாம் தமிழ் வந்து நாடார் தமிழர் கட்சியா மாத்திட்டாருன்றது ஒரு பக்கம், சரிங்களா? இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல உறவு இருந்திருக்கும் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும். ஒரு அரசியல் வந்து ஒரு கூட்டணின்ற அளவுல ஒரு நல்ல நகர்வு இருந்திருக்கும். சரி, அதுக்கு முன்னாடியே பேசி 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 நீ பெரியவன் நான் பெரியவன் வந்து பலம் நிரூபிக்காத விஜய், பலம் நிரூபிக்காத அவர் மட்டும் தான் பேசுறாரு. அவர் ஒரு ஆள் மட்டும். வேற யார் பேசுறாங்க சொல்லுங்க? வேற யாரு? திராவிட இயக்க ஊடகங்கள் கூட விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனம் எல்லாம் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் நான் சொல்றேன், பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். விஜய் உதய் விசஸ் விஜய்ன்றதே தவறான கணக்கு. இங்க இவர் இப்ப நான் கேட்கிறேன்னு கேட்டா, கழகங்கள் வந்து யார் வேணாலும் செஞ்சிடலாமா? இங்க வந்து அழிக்கிறது ஈஸி, வாழ வைக்கிறது தான் கஷ்டம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு கட்சி வரும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து அதை முடைக்கணும், எப்படியாவது கலங்கமாக்கிடணும் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்கல்ல. நான் சொல்றேன் கேட்டா, நீங்க பேச பேச நீங்க ஏற்கனவே சாதி பெருமை பேசுறவர் யாரு? ரவீந்திரன் துரைசாமி. சாதி பெருமை பேசி பேசி எல்லா சாதி இருக்கிற ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற அத்தனை சாதியும் இவருக்கு தெரியும் அத்துப்படி. இப்போ நீங்கள் வந்து கேட்டினா சீமானை பேச 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 பேசன்னு கேட்டினா மாற்று கட்சியில் இருக்கிறவங்களாம் விமர்சனம் பண்ணின்னு கேட்டினா இவர் யாருக்காக எதுக்காக சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நாடார் தமிழர் கட்சி ஆயிடுச்சு, நாம் தமிழர் கட்சி நாடார் தமிழர் கட்சி ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. வேற யாருனாலும் கேட்டு பாருங்க, சீமானுக்கு சாதி அடையாளமே கிடையாது. குடிப்பெருமை கூட பேசிடலாம் கடந்த காலத்தில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதி, அந்த நாம் தமிழர் கட்சி சாதி அடையாளம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன இருக்குன்னா நாடார் தமிழர் கட்சி ஆக்கிட்டீங்க. இதுதான் உண்மை. நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் பேசணும். சும்மா நீங்கள் வந்து ஒரு தேரியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் வந்து என்கிட்ட டேட்டா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் குழப்பக்கூடாது. எந்த டேட்டாவும் வந்து பார்த்தா தேர்தல் காலத்தில் நிற்காது, களங்கள் மாறிட்டு தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை நீங்கள் இப்போ நீங்களே சொல்கிறீங்க, வந்து அவரே சொல்கிறார் ஒரு காணொலியில் கேட்டினா, சீமான் அவர் வந்து நாடார் கட்சின்னு சொல்கிறாங்க, அது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலனளிக்கும்ன்றார். இதை விட கொடுமை என்ன வேணும்? அவர் வந்து சாதிக்கு அப்பாற்பட்டவர் தான் நீங்கள் சொல்லணும். அவரை நாடாருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து அவருக்கு வந்து ஒரு பலனளிக்கும், நீங்களே திருப்தி பண்ணிக்க வேண்டியதான் அப்படி சொல்லி. நீங்கள் ஏன் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து எடப்பாடியை வந்து நீங்கள் கவுண்டர் திமுகன்னு சொல்கிறீங்க, இப்போ அவங்க வந்து பதில் அடிக்கிறாங்க. நீங்கள் வந்து சீமானை ஆதரிக்க, நீங்கள் சீமானை ஆதரிக்காமல் விட்டாலே போதும். அவர் இப்போ உங்களை நம்பியா வந்து அவங்க 8% வாங்கினாங்க? நான் கேட்குறேன், ரவீந்திரன் துரைசாமி எடுத்து கொடுத்த பாயிண்ட்னால அவங்க ஒரு 8% வாங்குறாங்களா? இப்போ நீங்கள் திடீர்னு அண்ணாமலைன்றீங்க, அண்ணாமலை இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போன பிறகு இப்போ சீமானை பிடிக்கிறீங்க. எடுத்து பாருங்க, அண்ணாமலை இருந்த வரைக்கும் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல் பண்ணிடுவாரு, அண்ணாமலை பிராண்டுன்னீங்க. அண்ணாமலை இப்போ வந்து லண்டன் போயிட்டாரு, இப்போ சீமான் தான் இங்கே பிராண்டு. சீமான் வந்து அடுத்தது ஆட்சி அமைச்சிருவாரு சீமான். இப்போ நீங்கள் இதன் மூலமாக என்ன நடக்குது? இன்னொரு பக்கம் எடப்பாடியோ நீங்கள் இறக்கணும்னு பார்க்குறீங்க. எடப்பாடி நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கான அரசியல் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் கவுண்டர் திமுகன்னு சொன்னால் அது வேணா அண்ணா திமுக கவுண்டர் திமுக ஆகிடுமா? நான் கேட்குறேன். அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்க லீடர்ஸ் இருக்கிறாங்க, ஜெயலலிதா இருக்கிறாங்க, எம்ஜிஆர் இருக்கிறாரு, அவங்க வந்து அண்ணா இருக்காங்க, அவங்க லீடர்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாக்கு சதவீதம் இறங்கலாம் ஏறலாம், ஆனால் ஒரு கட்சியெல்லாம் நீங்கள் அப்படி வந்து குறைச்சி ஒரு முத்திரை குத்திட முடியாது. இப்போ நீங்கள் இப்போ பண்ண வேலை தான் கேட்டால் நீங்களே சொல்கிறீங்க. என்னன்னு கேட்டால் நாடார், நீங்கள் வந்து சீமானை நாடார்னு சொல்லும் போது அது அவருக்கு வந்து பலனளிக்கும். நீங்களாம் ஒரு கற்பனை பண்ணுறீங்க. நீங்களா வந்து சொல்றீங்க ஊருக்கு 10 பேர் கூட விஜய்க்கு இல்லை, சிரிப்பாங்க யாராச்சும். ஊருக்கு 10 பேர் இல்லை, யாருக்கு? விஜய்க்கு. சொல்றது யாரு? ரவீந்திரன் துரைசாமி. அப்பவே தெரியலையா உங்களுக்கு பார்வையே இல்லைன்ட்டு? அரசியல் பார்வையே உங்களுக்கு இல்லை. ஊருக்கு 10 பேர் கூட கிடையாது, 50,000 பேர். இடம் கிடைக்கல, அதனால 50,000 பேர் அந்த கிரவுண்ட்ல 50,000 பேர் தான் வர முடியும். 50,000 கொடுக்குறாங்க. எவ்வளவு பேர் வராங்கன்னு பொறுத்து இருந்து பாருங்க. சார், இதுல ஒரு விஷயம் நீங்க இப்ப சொன்னீங்க, சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி நாடார் தமிழர் கட்சியா மாறிடுச்சு. ஆமா, நல்லா போடுங்க. ரவீந்திரன் துரைசாமியால் நாம் தமிழர் கட்சி நாடார் தமிழர் கட்சியா மாறிடுச்சு. இப்ப விஜய் அவர்களோட கட்சி வந்து ஏதாவது மதம் ஜாதி அதை நோக்கி ஏதாவது எதுவுமே கிடையாது, எந்த அடையாளம் இல்லாம மதங்களுக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்போ மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க, எந்த அடையாளமும் கிடையாது விஜய்க்கு. நீங்க ஜோசப் விஜய்ன்னு சொல்லிங்க, அதையும் உடைச்சுதான் வெளியே போயிட்டு இருக்கிறார் அவர். எந்த இடத்துலயும் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்ப்பு. இவ எல்லாரும் திமுக எதிர்த்து தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு, அப்படி ஏதாவது சொன்னாரா அவரு?
எங்கேயாவது அறிவிச்சிருக்காரா? மூத்த ஊடகவியலாளர் சொல்றாங்க விஜய்க்கு தான் வந்து ஆபத்து, திமுகவுக்கு தான் ஆபத்து, அப்படி நீங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்க. அவர் சொன்னாரா வந்து எடப்பாடியுடன் இணைந்தார்னா திமுகவுக்கு பாதிப்பு, அவர் இணையறன்னு சொன்னாரா? சொல்லுங்க. நீங்களாம் ஒரு கற்பனையா நீங்க வளர்த்துக்கிறீங்க. அவர் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வராருமா, ஷார்ட்டா சொல்றேன். அப்படி பிரைமரி ஃபோர்ஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது கேட்டால் இங்கே திமுக அதிமுக இருக்கு. இப்போ மூன்றாவதாக இருக்கு, இவர் மூன்றாவது கட்சி தான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாவதா ஏன் வரக்கூடாதுன்னு கேட்குறேன். இல்ல மூன்றாவது சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதை தான் நானும் சொல்றேன். அப்படி ஏற்றுக்கிறீங்கல்ல? அப்போ ஏற்கனவே இங்கே அதுதான் சொல்றேன். அப்போ அதுதான் இப்போ சொன்னேன். ஏற்கனவே இங்கே நான் வந்து பிஜேபி இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு, அதுக்கப்புறம் அப்போ நீங்களே என்ன சொல்லி கேட்டா இரண்டாவதா அரசியல் தெரிந்த சின்ன குழந்தை கூட சொல்லுங்க எல்லாருக்கும் வரிசைப்படுன்னு கேட்டா அப்போ ஒரு மக்கள் செல்வாக்குன்னு ஒரு பார்வை, ஒரு பொது பார்வை இருக்குல்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு 10 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா நான் சொல்றேன் வீட்டுக்கே 2 ஓட்டு இருக்குன்ற. நான் ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டு அதான் நான் இங்க பாருங்க நான் சொல்றது நடக்குதுங்க. இதுக்கு அவகாசம் இருக்கு. 2026 இப்போ அரசியல் படுத்துற வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. மாநாடு நடந்த பிறகுதான் இவருடைய கொள்கை பிரகடனம்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியில் இருக்கவங்க கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இன்னும் கொள்கை அவர் அப்போ என்ன சொல்லி கேட்டா கொடியை பற்றிய வந்து அறிவிப்பும், கொள்கை கட்சி மாநாட்டுல வந்து கொள்கை பற்றிய அறிவிப்பும், கோட்பாடுகள், தத்துவங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அதன் மூலம் ஈர்க்கப்பட்டு ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாற்று கட்சியில் இருக்கிறவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள அவசரப்பட்டு நீங்க கேட்டா தனித்து பலம் காணணும், தனித்து பலம் காணணும்னா திமுக தனித்து பலம் காணும் சொல்ல முடியுமா? ரவீந்திரன் துரைசாமி முழுக்க அவர் எல்லாரும் தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறார். எடப்பாடி தனித்து நிற்கணும், தேமுதிக தனித்து நிற்கணும், டிடிவி தனித்து நிற்கணும், ஓபனிசனும் தனித்து நிற்கணும், பிஜேபி தனித்து நிற்கணும், பாட்டாளி முறையில் தனித்து நிற்கணும், சீமான் தனித்து நிற்கணும், திருமாவளவன் தனித்து நிற்கணும். இப்படி வந்து எல்லா கட்சியும் தனித்து நிற்கணும். சரிங்களா சொல்றது? ஆனால் திமுக மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அணியில் நிற்கணும். கம்யூனிஸ்ட்கள், காங்கிரஸ் உட்பட ஒரு அணியில் நிற்கணும். இப்போ பாருங்க விசிகாவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தேவையற்ற விசிகாவுக்கும் நாம் தமிழருக்கும் தேவையற்ற ஒரு மோதலை வந்து உருவாக்குறாரு. யார் உருவாக்குறது? ரவீந்திர துரைசாமி. அசைன்மெண்ட் இப்போ புரியுதுங்களா சொல்றது? ஒருவேளை அவர் கூட்டணியை விட்டு ஒருவேளை வந்து அதிமுக போனாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கிட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ விசிகாவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ரவீந்திரன் துரைசாமி. இது அவசியம் மட்டும் கிடையாது, ஒரு அசைன்மெண்டா எடுத்து பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், திமுக கூட்டணியே கூட இருக்கட்டும், அண்ணன் ஒரு வலிமையான கூட்டணி கூட இருக்கட்டும், விஜய் தலைமையில ஒரு கூட்டணி கூட உருவாட்டம். யாரோ போறாங்க, அது தேமுதிக போதோ அல்லது எடப்பாடி யாரோ ஒருத்தர் போறீங்க, நீங்க எல்லாத்தையும் கெடுத்து விடுறீங்க. இப்போ நாம் தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு டேர்ம்ஸ் இருந்தது, அதை நீங்க பேசி 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 அவர் வந்து கேட்டா வந்து ஒரு கொள்கை பிரகடனத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீ வேற நான் வேறன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருக்காரு. கொள்கை பிரகடனங்கள் இருக்கு, அதுக்கு பிறகுதான் இங்க வந்து வரணுமா வேணாமான்னு இருக்கு. இதை தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்களே வந்து அண்ணன் தம்பி அழைத்தால் நான் வருவேன்னு சொல்றதும், அதுக்கப்புறம் வந்து விஜய் கழட்டி விட்ட சீமான், இதெல்லாம் யார் பேசுறது? விஜய் வந்து ஒரு 30 சீட்டுகள் கொடுக்கலாம் சொன்னது யாரு? சீமான் வந்து விஜய்க்கு 30 சீட்டுகள் வழங்கலாம் சொன்னது யாரு? ரவீந்திரன் துரைசாமி. விஜய் சீமான் தலைமையை ஏற்றுக்கணும் விஜய் சொன்னது யாரு? ரவீந்திரன் துரைசாமியோட கணக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க எல்லாரையும் பிரிச்சு போட்டா திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் எடுத்து கொடுக்குறாரு. பண்ணட்டும், ஒரு அசைன்மெண்ட்டாக அவர் பண்ணுறாரு, அதுக்கான வந்து அவர் வந்து என்ன வாங்கணுமோ அதை வாங்கியிருப்பாரு, அதை செய்கிறாரு. நமக்கு இங்கே அப்படி கிடையாது. இங்கே விஜய் மீது நான் விமர்சனம் வைக்கிறேன்னா இல்லையா? பார்க்குறீங்களா இல்லையா? பவுன்சரோட வந்தார் அந்த கொடி அறிவிப்புக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் தான் வந்து முதல் பேசுனதே நான் தான். நீங்கள் கொடி அறிவிப்பு நீங்கள் பவுன்சரோட வருவீங்க, அப்போ நீங்களே மாறலையா, இன்னும் தலைவராக மாறலையா? நான் தான் கேட்டேன். இங்கே விமர்சனங்கள் வைக்கிறது வேறு, ஆனால் ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு அசைன்மெண்ட்டாக பேசக்கூடாது. ஏற்கனவே நான் தான் சொல்கிறேன்ல, உங்கள் மேலே ஒரு பார்வை இருக்குது, என் மீது ஒரு பார்வை இருக்குது. விஜய் வந்து தொண்டர்களோ அல்லது நாம் தமிழர் தொண்டர்களோ இவங்க நம்மளை கடுமையாக திட்டுறாங்க, இல்லை இவங்க வியூவர்ஸாக நமக்கு வரணுன்றதுக்காகலாம் நான் பேச முடியாது. நான் ப்ராக்டிக்கல் நான் பேசுகிறேன். நான் எங்ககிட்ட டேட்டா இருக்குது, நான் தியரட்டிக்கல், எந்த டேட்டாவும் இது வரைக்கும் ஒரு செல்லுபடியானதே கிடையாது. இப்ப உச்சகட்டமா கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் இல்ல சார், இன்னும் 1.5 வருஷம் இன்னும் 1.5 வருஷம் இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு 10 பேர் தான் இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க உங்களுடைய ட்விட்டர்ல நான் வந்து தொடர்ச்சியா நான் பாக்குறேன், உங்களுடைய செய்திகள்ல உங்களுடைய பிரசங்கங்கள்ல நீங்க பேசக்கூடிய எல்லா இடத்துலயும் விஜய் வந்து தனித்து பலம் காணணும், தனித்து பலம் காணணும், தனித்து வரணும்.
பைத்தியமாவே கிட்டத்தட்ட ஆயிட்டீங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு ராத்திரி தூக்கத்துல கூட பாத்தீங்கன்னா விஜய் தனித்து கிளம்பணும். அவர் அதை பார்த்துக்க போறாரு. விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசியல் அவர் முடிவு பண்றாரு. கூட்டணிக்கு போனாலும் அவர் போறாரு, இல்ல தனித்து போனாலும் அவருடைய கட்சி. உங்களை ஆலோசனை அவர் கேட்டாரா? அவரு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க நானும் அரசியல் வந்து திறனாய்வாளர் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க? விஜய் அவர்களுக்கு பலம் இருக்கு, எல்லா இடத்துலயும் பலம் இருக்கு. நான் சொல்றேன், நான் இங்க சொல்றேன் 234 தொகுதியில நிக்கணும்னு சொன்னாலும் அவர் முடிவு பண்ண போறாரு. இல்ல அவர் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் இருந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கான தொகுதியை கொடுத்துட்டு அவர் நிக்க போறாரு. விஜய் அரசியல் இருக்கிறாரு, விஜய் முதலமைச்சர் ஆவார். அந்த காட்சி எதை வச்சு சொல்றீங்க விஜய் முதலமைச்சர் ஆவார்? நான் சொல்றேன், ஒரே ஒரு சொல்றேன், அவர் மக்கள் அவர் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை, மக்கள் மீது அவர் வச்சிருக்கிற பாசம், இது ரெண்டும் நடத்தி காட்டும். கூட்டணிலாம் நான் சொல்ல கூட்டணி முடிவு, அது எதிர்கால முடிவாகும். கண்டிப்பா சார், உங்களது எண்ணம் நிறைவேறட்டும். உங்களது எண்ணம் தான் எல்லாரோட எண்ணமாவும் இருக்குது. சோ கண்டிப்பா நிறைவேறும். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றிமா.